ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கோம். இதை வச்சு நம்ம வீட்டிலேயே ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். நான் எப்படி தேய்ச்சி எப்படி தயாரித்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன பார்க்கலாம். வாங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்துருக்கேன், செம்பருத்தி இலை எடுத்துருக்கேன், ஒரு 10-15 செம்பருத்தி இலை எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல தான் இருந்தது, வீட்டில் இருந்தது வரைக்கும் எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பூவில் பறிச்சுட்டு போயிட்டாங்க. முக்கு மட்டும் இருந்தது, 4 முக்கு இருந்தது, 4 முக்கு எடுத்துருக்கேன். கருவேப்பிலை எடுத்துருக்கேன், நல்லா அலசி காய வச்சுருக்கு. வேப்பிலை வந்து ஒரு 4-5 கொத்து அளவு எடுத்து அலசி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா பபுள்ஸ் வரல, இப்போ தான் லேசாக வருது. நல்லா எண்ணெய் வாசனையும் நல்லா இருக்குமா. இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து இதில் போட்டு கொஞ்சமாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ போட்டு வேப்பிலையை போட்டு அரைச்சிக்கலாம். செம்பருத்தி இலையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம். இந்த ஒன்றும் பாதியமாக முழுசாக போட்டனாலும் போடலாம். அப்படியே கொத்து கருவேப்பிலையும் ஒரு கொத்து இலையும் முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். இதில் வந்து கரிசலாங்கண்ணி கீரை வந்து கிடச்சிச்சின்னா அதை காய வச்சு நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஹேருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இல்லை அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொங்கிக்கிட்டு வரும். நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும். நல்லா மணமாக இருக்குமா. இது வந்து 2 நாள் ஃபுல்லாக அப்படியே அந்த இதுலேயே ஊறணும். பாருங்க, இப்போயே கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா எண்ணெய் காயணுமா. பபுள்ஸ்லாம் அப்படியே அடங்கணுமா. கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் அப்படியே அடங்கிடுங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணுமா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கிண்டி விட்டுக்கணும். இப்போயே பாருங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை 2 நாள் வரை இதை ஊற வச்சுட்டு அடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறி நல்லா அப்படியே அந்த கசப்பு தன்மையெல்லாம் வெளியே வரும். இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு கூட போதும். ஒரு நாள் நெய் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து இந்த கலரில் வந்துருக்கு. இதில் நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். கரிசலாங்கண்ணி கீரையெல்லாம் கிடைச்சா போடுங்க. எனக்கு கிடைக்கல. நெல்லிக்காவும் எங்கள் ஏரியாவில் கிடைக்கல, நான் போடலை. நீங்களாம் இதெல்லாம் வந்து போடணுன்னா ஜாயின் பண்ணி நல்லா காய வச்சு கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தலைக்கு. பாருங்கள், இப்போ இதை வடிகட்டி வாட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி இந்த கலரில் தான் இருக்கும். இதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நீங்கள் ஹேர் ஆயில் செஞ்சு தலையில் தேய்க்கும் போது என்னென்ன போடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் சில பொருட்களும் போட்டுக்கிறேன். நான் என் வீட்டில் இருந்தது வரைக்கும் நான் போட்டிருக்கேன்.